சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என பொதுவாக கூறிவிட முடியாது என காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். சென்னை பெருநகர காவல் ஆணையராக 110வது காவல் ஆணையராக ஏடிஜிபி அருண் பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக அவர் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக தமிழக காவல்துறையில் பொறுப்பேற்று பணியாற்றிய நிலையில் கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மற்றும் சென்னையில் சட்டம் ஒழுங்கு குறித்து விவாதங்கள் எழுப்பிய நிலையில் பெருநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோரை தமிழக அரசு அதிரடியாக பணியிட மாற்றம் செய்தது. சந்தீப் ராய் ரத்தோர் தற்போது காவல் பயிற்சி கல்லூரி டிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். தற்போது சென்னை காவல் ஆணையராக ஏடிஜிபி அருண் தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த அதன் பின்பு தற்போது பல்வேறு கட்டங்களில் பணியாற்றியதை அடுத்து இன்று சற்று நேரத்துக்கு முன்பாக தான் சென்னை காவல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு முன்பாக அவருக்கு தமிழக காவல்துறை சார்பாக சென்னை காவல்துறை அதிகாரிகள் சார்பாக மலர் கொத்துக்கள் மற்றும் பூங்கொத்துக்கள் கொடுக்கப்பட்டன. அதன் பின்பு பொறுப்பேற்ற பின்பு சென்னை காவல் ஆணையர் சென்னை காவல் ஆணையராக இருந்த அருண் அவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தில், அதாவது சென்னையில் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்டவர்களை தற்போது சரி செய்வதே தமது முதல் பணி மற்றும் ரவுடிகளை ஒழிப்பது 2வது கட்ட பணியாக இருக்கிறது என்று பல்வேறு கட்டங்களாக தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய ரவுடிகளை ஒடுக்குவதில் தாம் முனைப்பு காட்டி வந்து அதை முற்றிலுமாக ஒழிக்க பாடுபடுவதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரவுடிகளுக்கு தெரியும்படி அவர்களுக்கு லாங்குவேஜில் தாம் அந்த நடவடிக்கை ஏற்பட செய்வதாக தெரிவித்திருக்கிறார். சென்னை காவல் ஆணையராக பொறுப்பேற்ற போது என்கவுண்டர்கள் இருக்குமா என்ற கேள்விக்கு அவர்களுக்கு புரியும்படி என்ன மொழிகள் தெரியுமோ அந்த மொழிகள் அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சென்னை காவல் ஆணையராக பொறுப்பேற்ற அருண் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராகவேந்திரன்.